Dear plus one commerce students, good morning. We shall continue the chapter 23, distribution, channels of distribution. Today our topic is 23.04 middleman. In your book bag also there is a very short answer question. Very short answer question is there in your book bag. Who is a middleman? இடைநிலையர் என்பவர் யார்? The term middleman refers to all those who are in the link between the primary producer and the ultimate consumer in the exchange of goods or services. The various intermediaries can be broadly classified into two main categories: mercantile agents, merchant middleman. இடைநிலையருங்கிறவர் யார்? உற்பத்தியாளருக்கும் இறுதி நுகர்வோருக்கும் இடையில் பொருட்கள் சேவைகள் பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இடைநிலையர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடைநிலையர்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். முதன்மை உற்பத்தியாளருக்கும் இறுதி நுகர்வோருக்கும் இடையில் அந்த பொருட்கள் பரிமாற்றத்தில் சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களை இடைநிலையர்கள்னு சொல்கிறோம். அந்த இடைநிலையர்களை ரெண்டு பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். மெர்கண்டைல் ஏஜென்ட்ஸ், மர்ச்சன்ட் மிடில்மேன். வணிக முகவர்கள், வியாபார இடைநிலையர்கள். வணிக முகவர்கள், வியாபார இடைநிலையர்கள். மெர்கண்டைல் ஏஜென்ட்ஸ். மெர்கண்டைல் ஏஜென்ட்ஸ் are also called functional middlemen. Functional middlemen. ஒன் மார்க்கில் கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. Mercantile agents are also called functional middlemen. A businessman appoints a person to buy and sell the goods on behalf and gives him the right to borrow money on the security of goods. He is known as the mercantile agent. He is not given ownership title of the goods. He is known as mercantile agent. He is not given ownership title of goods. He is paid commission on his turnover. வணிக முகவர்கள் பணிவழி இடைநிலையர்கள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. வணிக முகவர்களுக்கு இன்னொரு பேர் பணிவழி இடைநிலையர். அதாவது ஃபங்க்ஷனல் மிடில்மேன். மெர்கண்டைல் ஏஜென்ட்ஸுக்கு இன்னொரு பேர் ஃபங்க்ஷனல் மிடில்மேன். ஒரு வியாபாரி தன்னுடைய சார்பாக பொருள்களை வாங்கவும் விற்கவும் இவரை நியமிக்கிறார். இவருக்கு பொருள்களை அடமானம் வச்சு கடன் பெறவும் உரிமை உண்டு. ஆனால் பொருள்களுக்கு உரிமை இவர்கிட்ட கிடையாது. பொருள்களுக்கான உரிமை இவர்கிட்ட கிடையாது. இவர் செய்யக்கூடிய வியாபாரத்தோட அடிப்படையில் இவருக்கு கமிஷன் உண்டு, கழிவு பெறுகிறார். 23.05 kinds of mercantile agents or agent middleman. In your book bag also, who are the mercantile agents? Who are the mercantile agents? Very short answer question. Who are the mercantile agents? Kinds of mercantile agents. Brokers, தரகர்கள். Factors, தன் பொறுப்பு முகவர்கள். Commission agents, கழிவு முகவர்கள். Del creditor agents, del creditor agents, பிணை முகவர்கள். Actionees, ஏலமிடுனர். வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ், பண்டக காப்பாளர்கள். பண்டக காப்பாளர்கள். In our book bag also there is a short answer question. Explain the type of mercantile agents. Explain the types of mercantile agents. The first type is brokers. Brokers. A broker is one who bargains for another and receives a commission for his service.
He is paid brokerage for his services. He brings buyer and seller to the negotiating process and arranges for finalizing the contracts between them. The principal businessman does not pass on either possession of goods or the ownership of goods to the broker. The broker is not personally liable for the contracts concluded. மற்றவர்களுக்காக முன்னின்று பேரம் பேசி வியாபாரத்தை லாபகரமாக நிறைவேற்றி அதுக்காக கழிவு பெறக்கூடிய நபரையே, புரோக்கரேஜ் பெறக்கூடிய நபரையே தரகர் அப்படின்னு சொல்கிறோம். அவரது சேவைக்கு வழங்கப்படும் ஊதியம் தரகு. அவரது சேவைக்கு வழங்கப்படும் ஊதியம் தரகு. மற்றவர்களுக்காக முன்னின்று பேரம் பேசி வியாபாரத்தை லாபகரமாக நிறைவேற்றி கொடுத்து அதுக்காக தரகு பெறுகிறார். 2 பேர்கிட்ட இருந்து வாங்கிக்குவார். விற்கிறவர்கிட்ட இருந்து வாங்கிக்குவார், வாங்குறவர்கிட்ட இருந்தும் வாங்கிக்குவார். அவர் வாங்குபவரையும் விற்பவரையும் இணைத்து பேரத்தை முடித்து ஒப்பந்தத்தை உறுதி செய்கிறார். பொருளினுடைய உரிமையாளர் தரகருக்கு உடைமையையோ உரிமையையோ கொடுப்பது கிடையாது. தரகர்கிட்ட பொருளுக்கான உடைமையும் இருக்காது, உரிமையும் இருக்காது. இவர் 2 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் செயல்படுவார். ஒப்பந்த முடிவுகளுக்கு இவர் பொறுப்பு ஏற்பதில்லை. ஒப்பந்த முடிவுகளுக்கு இவர் பொறுப்பேற்பது கிடையாது. Clothing, furniture, food and commodities such as timber and steel are often sold by brokers. They are assigned to different geographical territories by the producers with whom they work, as they have excellent industry contacts. The most common form of agent and broker encountered by the consumers are functioning in real estate sector. A real estate agent acts for both buyer and the seller. இந்த புரோக்கர்னு சொல்லக்கூடிய தரகர் ஆடைகள், அரைகலன், உணவு, மரப்பொருள்கள், இரும்பு, எஃகு பொருள்கள் ஆகியவற்றை விற்பனை செய்கிறாங்க. வீட்டுத்தரகர், மாட்டுத்தரகர், கல்யாண தரகர், இந்த மாதிரி பல்வேறு பணிகளை இவங்க தொழிலாக செய்கிறாங்க. பொருளோட உரிமையாளர் வெவ்வேறு பகுதிகளுக்கு அந்த பகுதியில் உள்ள தரகரை நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு பொருள் குறித்த தொழில் தொடர்புகள் நிறைய இருக்குது. பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய வீட்டுமனை, நிலம் விற்பனை செய்யும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் தரகர்களை அமர்த்துறாங்க. தரகர் வாங்குபவருக்கும் விற்கிறவருக்கும் இடையில செயல்படுறார். நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபேக்டர்ஸ், தன் பொறுப்பு முகவர்கள். A factor is a mercantile agent to whom goods are entrusted for sale by a principal. He takes physical possession of the goods, though he does not obtain ownership of goods. A factor sells goods in his own name without revealing his name of his principal. He may even sell them on credit and other usual terms. He is entitled to receive payment for the goods sold and he gives valid receipts. He is liable for his action. He can sue or be sued for contracts. He has a right of lien on goods in his possession for his unpaid charges. தன் பொறுப்பு முகவர். உற்பத்தியாளர் தன்னுடைய பொருள்களை விற்பனை செய்வதற்காக பொருள்களை ஒப்படைத்து நியமனம் செய்யப்படும் வணிக முகவர் தன் பொறுப்பு முகவர். அப்போ வணிக முகவர்கிட்ட சரக்குகள் இருக்கும், பொருள்கள் இருக்கும், ஆனால் உடைமை தான் இருக்கும், உரிமை இருக்காது. இந்த பொருள்களோட உரிமையை பெறாமலே பொருள்களை இருப்பு வைத்து கொண்டு இவர் செயல்படுறார். இவர் பொருளின் உரிமையாளர் பெயரை வெளியிடாமல் தன்னோட பொறுப்பிலேயே பொருள்களை விற்பனை செய்கிறார்.
உரிமையாளர் பெயரை இவர் சொல்கிறது கிடையாது. இவர் தான் விற்கக்கூடிய பொருளுக்கு இவரே பணத்தை பெற்றுக்கிறாரு, ரசீது வழங்குறாரு. இவரது நடவடிக்கைகள் அனைத்திற்கும் இவர்தான் பொறுப்பு. இவரது நடவடிக்கைக்காக இவர் மற்றவர்கள் இவர் மீதும் வழக்கு தொடுக்க முடியும். தனக்கு சேர வேண்டிய தொகைக்காக பொருள்கள் மீது பற்றுரிமை இவருக்கு உண்டு. பொருள்களை பற்றி கொள்ளக்கூடிய உரிமை, தனக்கு சேர வேண்டிய தொகைக்காக பொருள்களை பற்றி கொள்ளக்கூடிய உரிமை இவருக்கு உண்டு. நெக்ஸ்ட் கம்ஸ் கமிஷன் ஏஜென்ட் ஆர் கன்சைனி, கழிவு முகவர் அல்லது அனுப்பீடு முகவர். A commission agent buys and sells goods on behalf of the principal for the fixed rate of commission for all his transactions. All risks connected with his transactions are borne by the principal. His functions are more varied than a broker, and he takes decision over the prices and terms of sale. He has expert knowledge of the goods and trends in the market. He takes possession of the goods without a title over them and sells his own name. தனக்கு கிடைக்கக்கூடிய கழிவுக்காக பொருள்களை வாங்கி விற்கிறவர் கழிவு முகவர்னு சொல்கிறோம். இவரது நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து இடர்களையும் பொருளோட உரிமையாளர் இருக்கிறார். இவர் எந்த இடரையும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இவர் தரகரை விட மேம்பட்டவராக இருக்கிறார். விற்பனை விலை, விற்பனை தொடர்புடைய முடிவுகளை இவர் தான் எடுக்கிறார். அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை உண்டு. விலையை நிர்ணயிக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் இவருக்கு உரிமை உண்டு. கழிவு முகவர் பொருள் பற்றிய சிறப்பறிவு, சந்தை நிலவரங்கள் குறித்து நிபுணத்துவம் உடையவர். இவர் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். மார்க்கெட்டை பற்றி இவருக்கு நல்லா தெரியும். இவருக்கு அந்த பொருள் பற்றிய சிறப்பு அறிவு நிறைய இருக்கும். இந்த பொருள் எப்போ அதிகமாக விற்கும், எப்போ ஆஃப் சீசன், எப்போ மந்தமான சூழ்நிலை எப்போ வரும், எந்த மாதங்கள், இது அதிக அளவு விற்பனையாகுவது எந்த மாதங்களில், இது மாதிரியான சிறப்பறிவு இவருக்கு இருக்கும். பொருளோட உரிமையை பெறுவது கிடையாது. இருந்தாலும் பொருள் உடைமை இவர்கிட்ட இருக்குது. தன்னோட பொருள் பெயர்லேயே பொருள்களை விற்கிறார். தன்னோட பெயர்லேயே பொருள்களை இவர் விற்கிறார். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் டெல்கிரிடியர் ஏஜென்ட்ஸ். பிணை முகவர், பிணை கழிவு முகவர். பிணை கழிவு முகவர். The agent who guarantees to the principal the collection of cash from credit sales is called a Delcreditor agent. If they do not pay, the agent would bear the loss himself. He is given an additional commission known as Delcreditor commission for bearing the risk. He carefully selects the buyers to whom credit can be extended based on their honesty and reliability. எந்த ஒரு முகவர் கடனுக்கு விற்பனை செய்த பொருளுக்கு அதற்குரிய விலையை வசூலித்து தருவதாக அவரோட முதல்வருக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவர்தான் பிணை முகவர். எந்த ஒரு முகவர் கடனுக்கு பொருள்களை விற்பனை செய்து அதுக்கான விலையை வசூல் செய்து தருவதாக அவரோட முதல்வருக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவர்தான் பிணை முகவர், டெல்கிரிடியர் ஏஜெண்ட். கடனுக்கு பொருள்களை வாங்கினவர் உரிய விலையை செலுத்த தவறும் போது அந்த நட்டத்தை பிணை முகவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்காக அவருக்கு, அந்த பிணை முகவருக்கு கூடுதலாக ஒரு கழிவு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் பிணை கழிவுன்னு சொல்கிறோம். பிணை முகவர் கடன் விற்பனை செய்யும்போது வாங்குபவரின் நாணயம்
நம்பகத்தன்மை, திருப்பி செலுத்தக்கூடிய திறன், இதெல்லாம் நல்லா ஆராய்ஞ்சு அதற்கு பிறகு தான் பொருள்களை கடன் பேரில் விற்கிறார். Then the next mercantile agent, actionees, ஏலதாரர். Actionees are agents who sell goods by action on behalf of their principals. Action sale is made through a notification to the public. The notice clearly mentions the date, time, place, and details of goods, which will be widely published through newspapers, posters, leaflets, and announcements, etc. Action sale may be with reserve and without reserve. In case of action with reserve, no sale can take place below the minimum price fixed by the seller, which is known as reserve price. In case of action without reserve, the actioneer is bound to sell the product to the highest bidder. The price for which the bid is accepted is called knocked down price. Striking a hammer on the desk indicates acceptance of a bid by actioneer. After the highest bid is accepted, the actioneer becomes the agent for both the seller and the buyer. For his services, the actioneer is entitled to receive a commission, which is a certain percentage of the sale proceeds. பொருட்களோட உரிமையாளர் சார்பாக பொருட்களை ஏலத்தில் விற்று தரக்கூடிய பணியை செய்கிறவருக்கு பேர் ஏலதாரர். பொருட்களோட உரிமையாளர் சார்பாக பொருட்களை ஏலத்தில் விற்று தரக்கூடிய பணியை செய்கிறவருக்கு பேர் ஏலதாரர். ஏல விற்பனை தொடர்பான விவரங்கள் தெளிவாக முன்கூட்டியே விளம்பரம் செய்திருவாங்க. ஏலத்தில் என்ன பொருளை விட போகிறோம், எந்த இடத்துல நடக்குது, தேதி, நேரம், ஏலம் எடுக்கக்கூடிய விதிமுறைகள், இதெல்லாம் முன்னதாகவே செய்தித்தாளில், சுவரொட்டிகளில், துண்டறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த ஏல வியாபாரம் இரு வகைப்படும். அவை ஒதுக்கீட்டு ஏலமுறை, ஒதுக்கீடற்ற ஏலமுறை. ஒதுக்கீட்டு ஏலமுறை, ஒதுக்கீடற்ற ஏலமுறை, அதாவது வித்தவுட் ரிசர்வ், வித் ரிசர்வ். ஒதுக்கீட்டு ஏலமுறை என்பது பொருளோட உரிமையாளர் நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச விலைக்கு கீழே ஏலம் கேட்கப்பட்டால் அந்த பொருள் விற்க முடியாது, ஏலத்தில் விடமாட்டாங்க. ஒதுக்கீடற்ற ஏலமுறை அப்படிங்கிறது அதிகபட்ச விலைக்கு ஏலம் கேட்டவருக்கு பொருள்களை ஏலத்தில் விட்டுருவாங்க. ஏலதாரர் உரிமையாளர் விரும்பிய விலைக்கு ஏலம் கேட்கப்படும் போது ஏலதாரர் மேஜையில் ஒரு மர சுத்தியலால் ஒரு தட்டு தட்டி ஏலத்தை முடிப்பார். பொருளினுடைய உரிமையாளர் ஏலதாரருக்கு ஒப்பந்தப்படி கமிஷன் கழிவு தர வேண்டும். நெக்ஸ்ட், வேர்ஹவுஸ் கீப்பர். A warehouse keeper accepts goods for the purpose of storage in his warehouse. He should exercise reasonable care and diligence in the storage of goods. He is entitled to payment for his services. He will have lien on the goods in case the payment for his services remain unpaid. The warehouse keeper delivers the owner of the goods a receipt known as warehouse keeper's receipt or certificate. It is an acknowledgement issued by warehouse keeper for the receipt of goods by him for the purpose of storage. It is not a document of title to goods. He may issue warehouse warrant, which is a document of title to goods. பண்டக காப்பக உரிமையாளர்
பண்டக காப்பக உரிமையாளர் தமது பண்டகசாலையில் வியாபாரியோட பொருள்களை வைத்திருந்து காப்பிடுவதற்காக, அதை பாதுகாப்பாக வைப்பதற்காக பொருள்களை பெற்றுக்கொள்கிறார். மிக்க கவனத்தோட பொறுப்போட அந்த பொருள்களை பாதுகாக்கிறார். அவரோட இந்த பணிக்காக ஒரு தொகை ஊதியமாக வழங்கப்படுகிறது. அந்த பொருள்கள் தம்மிடமே வைத்து கொள்ள அந்த பொருள்கள் மீது பற்றுரிமை உண்டு. அதாவது எப்போ பற்றுரிமை உண்டுன்னா, அந்த வேர்ஹவுஸ் கீப்பரை பொறுத்த வரைக்கும் அவருக்குரிய அந்த தொகையை கிடைக்காத போது, கிடைக்கிற வரைக்கும் அந்த பொருள்களை பற்றி கொள்வதற்கான பற்றுரிமை அவருக்கு உண்டு. பண்டக காப்பாளர் ரசீது பொருட்களோட உரிமையாளருக்கு வழங்கப்படுகிறது. பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்காக பொருள்களை பெறும்போது பண்டக உரிமையாளர் பண்டக காப்பாளர் ரசீது வழங்குகிறார். சேம காப்புக்காக பொருள்களை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சீட்டாக இது இருக்கும். இது ஒரு சரக்குரிமை ஆவணம் கிடையாது. பண்டக சான்றாணை வழங்கியிருந்தார்னா அது சரக்குரிமை ஆவணமாக கருதப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.